எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ஒரு டிஷ்வாஷர் பற்றின ரிவ்யூ தான். இப்போ நிறைய பேர் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படின்னும் போது இந்த டிஷ்வாஷர் வந்து இந்தியன் ஹவுஸ் ஹோல்டுக்கும் சூட்டபிளான ஒரு விஷயம் தான். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் அதை பற்றின ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்ஜி டிஷ்வாஷர் தான் நான் வாங்கினது. அதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா DFB 532FP. இது வந்து 14 பிளேஸ் செட்டிங். இது ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 4 to 6 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்க ஃபேமிலிக்கு இது சூட்டபுளாக இருக்கும். நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோ கட் ஃபீச்சர் இருக்குது, விச் இஸ் வெரி குட் ஃபார் சேவிங் யுவர் எலக்ட்ரிசிட்டி. விட்ட இடத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட்டான வாட்டர் வந்து ஸ்ப்ரே ஆகும். வாட்டர் வந்து நிறையா கன்சியூம் பண்ணுன்ற பயம் வேணாம். நம்ம கையில் தேய்க்கிற பாத்திரத்தோட டிஷ்வாஷரில் வந்து ரொம்ப கம்மியான வாட்டர் யூசேஜ் தான். இதுக்கு வந்து சால்ட் நிறையா இருக்குது கிரவுண்ட் வாட்டரில் அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல சால்ட் கொட்டிடணும். அது கொட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த டிஷ்வாஷர் பவுடர் போட்டால் போதும், அதுவே நல்லா பாத்திரத்தெல்லாம் க்ளீனாக தேய்ச்சி குடிச்சிடும். இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில். 3 hours, அதுக்கப்புறம் வந்து டர்போ, அந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்ம 1 hour ஆப்ஷன் செலக்ட் பண்ணால் போதும், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அந்த 1 hour ஆப்ஷன்லேயே பாத்திரத்தையும் தேய்ச்சி காய வச்சு கொடுத்துரும். மெயினாக எனக்கு எது வந்து ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா, என்னோட பசங்களோட டிஃபன் பாக்ஸில் அந்த ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஏதாவது ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த டிஷ்வாஷர் வாங்கினதுக்கப்புறம் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அந்த சைட்ஸ் எல்லாமே க்ளீனாக இருக்கும். ஏன்னா அந்த ஸ்டீமில் வந்து அது ஹீட் ஆகி வெளில வரும், உங்களுக்கு ஃபங்கஸ் எதுவுமே இருக்காது. அண்ட் அந்த டீ வடிகட்டி இருக்குல்ல, அதை போட்டால் கூட அவ்வளோ பளிச்சுன்னு வரும். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த டிஷ்வாஷர். இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும். அண்ட் இதில் தான் நான் இப்போ ஃபுல்லாக பாத்திரம் ஃபுல்லாக எடுக்க போகிறேன். எல்லா பாத்திரத்தையும் ஒரு வாஷ் போட்டு வச்சுக்கணும். சும்மா நான் அழுக்கிறேன் பாருங்கள். கரண்ட் எல்லாம் இப்படி வச்சிடணும். ஏன்னா இதை வந்து நீங்கள் இப்படி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் இருக்குங்க. ஃபேன் வந்து கடைசியாக நீங்கள் சுற்றி பார்க்கணும். அது எதுலேயும் போய் மாட்டக்கூடாது. மாட்டினா தான் அது எஃபிஷியண்ட்டாக வாஷ் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் வாஷ் டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் கரண்ட் எல்லாம் இந்த மாதிரி போடணும். டம்ளர்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். சுற்றி கப்ஸு, இதோ டீ ஃபில்டர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முடிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இந்த பெரிய பாத்திரம் இதெல்லாம் கீழே ஸ்பூன்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே ஒரு ப்ரோச்சர் கொடுத்துருப்பாங்க, அவங்க வச்சுருக்கு. கேக்ஸுக்கெல்லாம் இங்கே தனியாக ஒரு இந்த மிக்ஸியை வந்து இந்த மிக்ஸியோட கார்னர்ல இப்படி இருக்குல்ல, எல்லாமே க்ளீனாக ஒரு முடிஞ்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எல்லாமே அடுக்கி முடிச்சிட்டேன். சின்ன பாத்திரம்லாம் மேலே அடிக்கிட்டேன், பெரிய பாத்திரம்லாம் கீழே அடிக்கிட்டேன். நல்லா ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் அடுக்கிக்கணும். அப்போ தான் அந்த வாட்டர் வந்து நல்லா ஸ்ப்ரே ஆகும். ஒன்றுக்கு மேலே ஒன்று இடிக்கிற மாதிரி போடக்கூடாது. நீங்கள் இழுத்துட்டிங்கன்னா இங்கே ஒரு இது இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நீங்கள் சால்ட் கொட்டிட்டீங்க அப்படின்னா அது ஒரு 2 monthsக்கு அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சால்ட்லாம் போட வேணாம். 1 kg சால்ட் போடணும். அப்புறம் கீழேயும் ஒரு ஃபேன் இருக்குது பாருங்கள், அதை நான் சுற்றி காட்டுறேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ஃபேன் சுற்றுதான்னு நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த பாத்திரத்து மேலே ஃபுல்லாக வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிட்டர்ஜென்ட் போடுவோம். அண்ட் இங்கே வந்து அந்த ரின்ஸ் எய்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து பாத்திரத்தை நல்லா பளபளன்னு ஆக்கும், அதுக்காக போடுறேன். இப்போ டிட்டர்ஜென்ட் போட போகிறேன். டிஷ்மேட்டிக் டிட்டர்ஜென்ட் தான் போட போகிறேன்.
வந்து நீங்கள் நார்மல் டிட்டர்ஜென்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வாஷர் டிட்டர்ஜென்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். நார்மல் டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த மிஷின் போயிடும். ஸோ இதை வந்து போட்டுட்டேன் நான். நீங்கள் பாருங்கள், இவ்வளோ போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ரின்ஸ் சைடும் பார்த்தீங்கன்னா நெட்டில் கிடைக்குது. ஃபார்ச்சூன் ரின்ஸ் சைடு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து நான் ஒரு வாட்டி விட்டுட்டேன்னா அது இண்டிகேட்டர் வர வரைக்கும் நான் விட மாட்டேன். ஸோ இப்போ நான் விட போகிறேன் ரின்ஸ் சைடை. இது வந்து பாத்திரத்துக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கும். நான் வந்து முடிஞ்சோன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபைனல் அவுட்புட். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஃபுல்லாகிற வரைக்கும் விடணும். இப்போ ஃபுல்லாக விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜஸ்ட் இதை பக்கிள் பண்ணணும், அவ்வளோதான். பக்கிள் பண்ணிவிட்டு ஃபேன் சுற்றுதான்னு நான் பார்த்துக்க சொன்னேன்ல. இப்போ நான் உள்ளே தள்ளிட்டேன் எல்லாத்தையும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனும் சுற்றணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கீழே ஒரு ஃபேன் இருக்கும், அதுவும் சுற்றணும். ஸோ ரெண்டுமே சுற்றுது. இப்போ நான் அந்த டிஷ் வாஷரை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஆட்டோ, இன்டென்சிவ், டெலிகேட், ரிஃப்ரெஷ், எக்கோ, டர்போ, டவுன்லோட் சைக்கிள், டியூவல் ஜோன், ஹாஃப் லோட், எனர்ஜி சேவர், ஸ்டீம், ஹை டெம்பரேச்சர், எக்ஸ்ட்ரா ட்ரை, டிலே ஸ்டார்ட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஃப் லோடும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் லோடு தான் போட போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ரா டையை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா அதில் ஸ்டீம் இருக்கிறதுனால அந்த ஸ்டீம்லேயே வந்து நல்லா பாத்திரம் காஞ்சிரும். இப்போ 1 ஹவர்னு ஆப்ஷன் வந்துருச்சு பாருங்கள். இந்த 1 ஹவர் தான் அது வந்து வாஷ் பண்ணும். வாஷ் பண்ணி முடிச்சோடனே திறந்து வச்சிட்டிங்கன்னா போதும், அதுவே ட்ரை ஆகிடும். அது நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு 40 மினிட்ஸ் போட்டு கரண்ட்டை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நான் அப்படி தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆஃப்டர் இது முடிஞ்சோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி அவுட்புட் வந்திருக்கு பாத்திரம். இப்போ பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சி முடிச்சிருச்சு, ஆஃப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் திறக்கிறேன், எப்படி புகை வருதுன்னு பாருங்கள். அப்புறம் இப்போ பாத்திரத்துக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். பாத்திரத்துக்கு நான் சொல்லியிருந்தேன்ல வடிகட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்புறம் பாத்திரம் நான் காட்டுறேன். அப்படியே பழப்பழப்பெல்லாம் தேய்ச்சிருக்கேன். டம்ளர் சைடெல்லாம் நல்லா க்ளீனாக தைச்சிருக்கோம், நல்லா ஒயிட்டாக இருக்கும். அப்புறம் இந்த 2 பேரும் காட்டுறேன். இது பாருங்கள், இது தைச்சிருக்குன்னு பாருங்கள். இப்படியே நான் காய வச்சுருவேன். இப்படியே இப்படி திறந்து வச்சுட்டேன்னா அதுவே காஞ்சிரும் ஒரு 1/2 hourல. முக்கியமாக இதில் வந்து அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.